போலீஸ்காரன் இப்போ தான் நம்ம பைக்கை பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னன்னு. ஐயோ, வாட்டர் வாஷ் பண்ணி குயிக் ஷிஃப்டர் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. இது வந்து ஒரே மிஸ்டாக இருக்கே. ஸோ ஹலோ ஃபேமே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் விஷ்ணு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீம் சி. கீழே வந்து ஆக்சுவலாக நம்ம வேவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருந்தாங்க. அட் லாஸ்ட் வந்து நம்மளோட ரோலெக்ஸில் வந்து நம்ம ஒரு ஆல் இண்டியா, நார்த் இந்தியா அண்ட் ப்ரொஃபஷ்னல், பேஷன் எல்லாம் கம்பைன் பண்ண ஒரு ட்ரிப் வந்து கிளம்பிட்டோம். அட் லாஸ்ட் வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டோம் ஃபேமே. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மான்சூனில் கிளம்பியிருப்பேன். எனக்கு மான்சூனில் இந்த ரெயின் லைனர் போட்டு வண்டி ஓட்டுறதுனா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் கரெக்டாக மான்சூனில் வந்திருக்கேன். பட்டையை கிளப்ப போகிறோம் இந்த ரைடு. அண்ட் எக்ஸாக்டாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, இருங்க பார்த்து வர. எக்ஸாக்டாக இப்போ வந்து ஒரு ஊரில் இருக்கவங்க என்ன, இந்த பகாலம் பீச் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்க. அப்பா இப்போ தான் கரண்டே வருது இந்த ரூமில். அண்ட் எக்ஸாக்டாக இப்போ வந்து பத்மா லாட்ஜ் அப்படின்னு ஒரு லாட்ஜில் இருக்கோம். அண்ட் நேற்று நைட் வந்ததுக்கு டேரிஃப் வந்து ஒரு 400. பெஸ்ட்டு ட்ராவலர்ஸுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டு எதாவது அஃபோர்டபுளான ஒரு ஸ்டே. அப்படி வந்து இந்த கிளென்லினஸ், அலர்ஜிஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கிடைக்கிறத எங்கே கிடைச்சாலும் ஸ்டே போய் எடுத்துப்பேன். ஆனால் கம்மியாக இருந்ததுன்னா ஓகே, அஃபோர்டபுளாக 400 அப்படிங்கிறது ஒரு நைட்டுக்கு ரொம்ப ஒரு குட் அஃபோர்டபுள் ரேட். அண்ட் ஓகே ஃபேமே, பேலன்ஸ் எல்லாம் வந்து மோட்டோ விளாகில் பார்க்கலாம். அண்ட் மோட்டோ விளாகில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். இவ்வளோ நாள் நம்ம கோப்ரோவில் மோட்டோ விளாக் பண்ணால் தானே பார்த்தீங்க. இன்ஸ்டா X3ல மோட்டோ விளாக் பண்ணது பார்த்தது இல்லை, இனிமேல் பார்ப்பீங்க. வாங்க பேலன்ஸ் எல்லாம் மோட்டோ விளாக்ல கண்டிப்பாக. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. எங்கள் அண்ணன் திரும்பி வந்துட்டான்டா, மானாவரியாக வந்துட்டான்டா மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையுமே அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்ட் ரிட்டர்ன் வரும்போது நம்மளுடைய டீம் MFC டென்னோட ஓப்பனிங் டேட்டோட வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்ட் ஓகே ஃபேமிலி, பேலன்ஸ் எல்லாம் மோட்டோ விளாக்ல கண்டிப்பாக. சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாத ஃபேமிலி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போலீஸ்காரன் இப்போ தான் நம்ம பைக்கை பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அண்ட் எக்ஸாக்டாக இதுதாங்க நம்மளுடைய இந்த நார்த் இந்தியா ரைடோட ஒரு அவுட்லுக். செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீமில். அண்ட் நம்மளோட 10R ரோலெக்ஸையும் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி கிரேல வந்து ரேப் பண்ணியிருக்கிறதுனால செம்ம காம்பாவாக இருக்குது. அண்ட் வந்து இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃபேமே. ஓகே ஃபேமே, பேலன்ஸ் எல்லாம் வந்து மோட்டோ விளாக்ல பார்க்கலாம். ஸோ ஓகே ஃபேமே, எக்ஸாக்டாக 1843 கிலோமீட்டர். டைம் வந்து கரெக்டாக 1 ஆக போகுது டெல்லிக்கு. ஆக்சுவலாக நம்ம டெல்லியிலேருந்து மீரட் வேறு போனோம். ஓகே, நேராக ரூட் காட்டுது, ரைட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்ததுங்க சாப்பாடு, வெறித்தனமான சாப்பாடு. நான் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோலெக்ஸில் வந்து ஒரு மோட்டோ விளாகு. என்ன ஆக்சுவலாக யூட்டன் காட்டுது. ஸோ ஃபேமே, நம்மளோட கோப்ரோவோட ஆடியோ குவாலிட்டி அண்ட் வந்து அந்த விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு இந்த விளாகில் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கோப்ரோங்கிற பாருங்கள் X3ல அந்த மைக் அடாப்டரு, இந்த மைக் எல்லாத்தையும் பிடிச்சி செட் பண்ணி எப்படியோ ட்ரையல் விளாக்லாம் எடுத்து பார்த்தேன். நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆங்கிளில் கரெக்ஷனு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரியான உஷ்ணங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே இன்றைக்கி இங்கே பக்கத்தில் வந்து பகாலம் பீச், பலாக்கா பீச்சா பகாலம் பீச், அது வந்து ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் இருந்தது. அதாவது நம்ம ரூம்லேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 7 கிலோமீட்டருங்க. எல்லாமே தெலுங்குலேயே போட்டிருக்கறனால இந்த ஊர் பேர் வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இங்கேயே இருக்குது. இந்த ஊர் பேர் வந்து சிங்கராயகொண்டா. ஓகே, இந்த ஊர் பேர் வந்து சிங்கராயகொண்டா. டுவோர்ட்ஸ் வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி டுவோர்ட்ஸ் கொல்கட்டா ரோட்டில் ஒரு 316 கிலோமீட்டரில் வந்து இது வந்து இருக்குது, ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ளே. ஸோ நீங்கள் வந்து இந்த பகாலம் பீச் அதோடைய கிளிப் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் போயிட்டு வந்தது காலையில் சும்மா மொபைலில் மட்டும் விளாக் பண்ணியிருப்பேன், அதை ஆட் பண்ணுறேன். அது பார்த்துங்க, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஜோனாக இருக்குது, பார்த்துட்டு வாங்க. கரெக்டாக இந்த பிளேஸ் வந்து என்னது பலாகம் பீச். ஸோ வந்து நான் அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து பிளான் பண்ணி ஒரு கொல்கட்டா ரோட் ட்ரிப்பு இல்லைனா லடாக்கு இல்லைனா டெல்லி எங்கேயாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா போகிற வழியில் கரெக்டாக ஒரு 320 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த பீச் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 1 டே ட்ரிப் இல்லைனா 2 டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறதுனால தாராளமாக பண்ணலாம். ஏன்னா பீச் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பீஸாக, ரொம்ப கிளென்லினஸ் அப்படிலாம் இல்லை, ஆவரேஜாக நார்மலாக பீச் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து அவ்வளோவா க்ரௌடெல்லாம் வர்றதில்லை. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஃபேமஸான பீச் இல்லை, ஸோ அதனால் வந்து வர்றதில்லை போல். மேபி நான் வந்து வெயில் டைமில் வந்ததுனால ஆள் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் மூஞ்சிலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் வந்து தகுன்னு ஓடுது. ஸோ இதுக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து கிளிப்பில் காட்டுறேன். அண்டு கரெக்டாக இங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரும் ஆல்மோஸ்ட். ஸோ பேலன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மோட்டோ விளாகில் தான் பார்ப்போம். ஓகே ஃபேமே, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து சில் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போக போக மோட்டோ விளாகில் பார்க்கலாம். ஐயோ, வாட்டர் வாஷ் பண்ணி குயிக் ஷிஃப்டர் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. குயிக் ஷிஃப்டர் இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா ஏழுமலை கோவிந்தா தான். ஸோ ஓகே ஃபேம், என்னன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் தூரம் கழிச்சுட்டு போயிட்டு நம்ம கோயம்புத்தூர் ஷோரூமுக்கு வந்து கால் பண்ணிட்டு நான் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாம் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன் ஃபேம். ஆக்சுவலாக மார்னிங் வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம். மேபி அந்த தண்ணி எங்கேயாவது போயிட்டு எலக்ட்ரானிக்ஸ் எரரா என்னன்னு தெரியல, அதை செக் பண்ணோம். நான் செக் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃபேம், இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் தீபன் அண்ணாக்கிட்ட. ஆக்சுவலாக அவர் ஷோரூமில் இல்லை. அதுக்கப்புறம் உள்ள ஷோரூமில் இருக்கிற சர்வீஸ் அண்ணா என்ன சொன்னார்னா, நீங்கள் அது வந்து வண்டி வந்து சேஃப் மோடுக்கு போயிடுச்சுங்க, அதனால் நீங்கள் ஹைவேல ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும் அப்படின்னாரு. ஸோ அதனால் ஹைவே வந்து ஓட்ட வந்தாச்சு. செம சூப்பராக இருக்குங்க. அடாடாடாடாடாடாடா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஓகே ஃபேமே, இந்த ட்ரிப்பை பற்றி நம்ம வந்து பேசுறதுக்கு உண்டான நேரங்கள் வந்துருச்சு. ஆக்சுவலாக என்ன விஷ்ணு, நம்மளே வந்து ஆல்ரெடி ரொம்ப வறுமையில் இருக்கோம், எதுக்கு வந்து இந்த ரைடு, இதெல்லாம் நமக்கு தேவையா, ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரைடை வந்து நான் பிளானே பண்ணலை. டெல்லிக்கு வந்து நம்மளோட டீம் MFC 10ல் என்னென்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு டைம் சொல்கிறேன். ஜிம்மு, ஃபிட் ஷாப்பு, மென்ஸ் வேர்னு சொல்லியிருந்தோம். மென்ஸ் வேரில் கம்ப்ளீட்டாக ஃபேஷன் ஸ்டோர், அதாவது மென்ஸ் உமன்ஸ் எல்லாத்துக்குமே 2 பேர்த்துக்குமே வந்து அதில் வந்து கிளாத்திங்க்கு உண்டான எல்லா ஆக்சசரிஸும் அண்ட் கிளாத்திங்கும், சேம் டைமில் நம்ம யாக் பர்ஃப்யூமோட ஒரு அவுட்லெட் அண்ட் 5ஆவதாக கெஃபே, இது எல்லா விஷயமும் நம்மளுடைய டீம் MFC 10ல் வந்து வரப்போகுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருந்தோம். இப்போ சில நல்ல நல்ல உள்ளங்கள்னால நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்ச உள்ளங்கள் எப்படியோ எல்லாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு இப்போ அதனுடைய ஆக்சசரிஸ், ஜிம் மெஷினு, கிளாத்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இதை வந்து நான் டெல்லிக்கு வந்து ட்ரெயினில் தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னுடைய பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்க்கு தான். ஸோ நான் ரொம்ப நாளாக வீடியோ போனதுனால சேனல் வந்து ரொம்ப லோவாக இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம கடையே ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளோட வீடியோ வந்து பெரிய அளவில் ரீச் இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஓகே இந்த பட்ஜெட்டை வந்து எப்படியாவது வந்து அதுக்குள்ளே அஃபோர்டபுளாக பண்ணி நம்ம வந்து இந்த ரைடில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த பைக்கில் போகிற பெட்ரோல் அண்ட் ஸ்டே எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம வந்து மோட்டோ விளாக்ல ரிட்டன் வந்து யூடியூப்பில் வந்து இன்கமில் வந்து ரிட்டன் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் போகிறேன். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல கண்டென்ட்டாக டெலிவரி பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சி பாருங்கள், பிடிக்கலன்னா தட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளுடைய டீம் MFC 10ல் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை தரேன், சர்வீஸை தரேன்.
நீங்களும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன். ஏன்னா எனக்கும் நிறைய கடன் இருக்குது, நிறைய கடன்கள் அடைக்கணும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் என்னால் என்ன வகையில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணி விடுற ஃபேமு. அண்டு இதுதான் பேஷன் ப்ரொஃபஷன், இதை ரெண்டையுமே கம்பைன் பண்ண இந்த நார்த் இந்தியா ரைடு. ஸோ நல்லதாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஓவர் ஸ்பீடிங் இல்லாமல், இந்த மாதிரி கிரிஞ்சு கண்டென்ட் எல்லாம் போடாமல், நீட்டாக போய் ஒரு ட்ராவலராக என்ன கண்டென்ட்டை வந்து தப்பான வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத வகையில் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துட்றேன். அண்டு நீங்களும் வந்து ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறீங்க சப்போர்ட்டு. கண்டென்ட்டு போடாதவே கொடுத்து நீங்கள் கண்டென்ட் போடுறப்போ கொடுக்காம போயிடுவீங்களா என்ன? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, பேலன்ஸை நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம், பேலன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து 64 GB பென்ட்ரைவ் தான் போட்டிருக்கோம். மெமரி கார்டு தான் போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப கிளிப்பெல்லாம் இழுக்க முடியாது. அதனால் வந்து அப்பப்போ பேசுகிறத அப்பப்போ வந்து இம்போர்ட் பண்ணிப்பேன் ஃபோனில். அண்ட் பேலன்ஸ் வந்து ஒரு டோல் கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஒரு டீ எல்லாம் பிரேக் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமிலி. ஸோ ஓகே ஃபேமிலி, ஃபஸ்ட்டு பிரேக் வந்து எடுத்து முடிச்சாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 2:20 ஆச்சு. இன்னும் வந்து அந்த எரர் போகவே இல்லைங்க, இப்படியே தான் காமிச்சிட்ருக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து வண்டி எப்படி ஓட்டுறதுக்கு இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸும் ஒர்க் ஆகலை, ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை, பிரேக்கிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஆல்ரெடி ஒர்க் ஆகாது. அண்டு குயிக் ஷிஃப்ட்ரு அடிஷ்னல் எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸும் ஒர்க் ஆகிறது இல்லை. ஒரு ப்யூராக ஒரு ராவான பைக், சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. அது வந்து இப்போ சடனாக அப்படி ஓட்டுறதுனால கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா நான் அப்படி ஓட்டினது இல்லை வண்டியை. அண்ட் வந்து நம்மளுடைய ரோலெக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக செம சூப்பராக இருக்குங்க. இந்த செட்டப்பில் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான், பயங்கர சூப்பராக இருக்கான்ல. அண்ட் அவ்வளோதான் ஃபேமே, பார்க்கலாம். அவர் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பாருங்கள், சரியாயிரும் அப்படின்னு சொன்னார். நான் இப்போ வரைக்கும் ஒரு 30-35 ஓட்டிட்டு வந்திருப்பேன். ஸோ அதனால் இன்னொரு 30-33 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பார்க்கலாம். சப்போஸ் ஆகலைன்னா எங்கேயாவது நியர்பை இருக்கிற கவாசிட்டி ஷோரூமில் போயிட்டு நம்ம அந்த டிவைஸ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்களா, அந்த டிவைஸை வச்சு தான் அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ண முடியும். அதுக்குள்ளே சரியாயினும்னு நம்புகிறேன். கிளம்பியாச்சுமா, கிளம்பியாச்சு. அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, என்னன்னு புரியல. ஓகே மேம், பேலன்ஸ் எல்லாம் வந்து போக போக கன்டினியூ பண்ணுறேன். அண்ட் இன்னும் வந்து நம்ம இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 600-700 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த எரர் சரியாகுதான்னு பார்ப்போம். ஸோ எஃப்எம் டைம் வந்து 3:45 இருக்குங்க. இது எதோ ரோட்டில் நடுவில் பாலம் வேலை, அதனால தான். ரோடெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, சூப்பரான இருக்குது. இனியும் சரியாகல ஃபேம். வந்து இது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அம்மம்மா எங்கே ஏதோ 2 ரோடு வந்துருச்சு, 4 ரோடு இல்லையா? தீர்ந்து போச்சா? ஓகே, பார்த்துக்கலாம். ஆனால் செம சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு. ஃபுல்லாக வயல்வெளி, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐயப்பா சாமி சரணம். வயல்வெளி, ஆஞ்சநேயர் கோயில், அந்த மாதிரி தாங்க டோட்டலாகவே எல்லாமே. ஆனால் இந்த ஊரில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்து ஏகப்பட்ட கோயில் இருக்குது. அன்னைக்கு 600 கிலோமீட்டர் ஓட்டணும்னு நினச்சேன் நான். 200 கூட ஓட்ட முடியாது போலயே. இல்லைங்க, இப்போ நமக்கு குயிக் ஷிஃப்டர் மட்டும் கட்டான பிரச்சனை கிடையாது, ஈஸி தான். கியரை நம்ம என்ன ஃபுல் வாட்டா காக்கா வைக்கவா இருக்க, சூப்பராக இருக்குல்ல. ஓட்ட பார்த்த வண்டியை ஓட்டுறான்னா வியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. நல்லா இருந்ததுங்க அந்த வியூ. ரொம்ப நேரமாக வந்து ஒரு மாதிரி வந்ததுக்கு அந்த வியூ பார்த்தோன்னா கொஞ்சம் புச்சட்டிக் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து கிராமம் தாங்க, ஃபுல்லாக வந்து 2 சைடுமே கிராமம் தான். பச்சை 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 பச்சையாக இருக்குது. நம்ம
தாய்மன் சந்தோஷ் அவர் இருப்பார்ல இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாவில், பச்சை வெயிலுமா, பச்சை வெயில் அப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி பச்சையாக சுற்றி மானா வரைக்கும் இருக்குதுங்க. அண்ட் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சீனரி அங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது கொஞ்சம். அண்ட் நமக்கு இந்த மாதிரி க்ரீனரி இருந்தாலே போதும், சீனரி இல்லைன்னா கூட பரவாயில்ல. என்ன இன்றைக்கி ஒரே ரைமிங்காக வருது. ஓகே சரி, ஓகே மேம். எனக்கு இந்த இது குயிக் ஷிஃப்ட் இல்லாததெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏபிஎஸ் கட் ஆகிடுச்சு 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நல்லா ஏபிஎஸ்லேயே நல்லா முழுக்கட்டின்னு ஓட்டிகிட்டு வந்துட்டு சடனாக ஒரு சூப்பர் பைக்கு ஏபிஎஸ் இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சரியாச்சுன்னா பரவாயில்லையாமல் இருக்கும். அண்டு வந்து நார்கட்டிப்பள்ளிக்கு 195 கிலோமீட்டர் நம்ம போட்டிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து 70 கிலோமீட்டர் போகணும் மேம். எங்கேயோ ஒரு ஊருக்கு போகுது. அந்த 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஸ்லைட் ரைட் எடுக்கணும். இந்த 70 கிலோமீட்டரில் நம்ம வண்டி சரியாயிருச்சுனாலே ஓகே. இல்லைன்னா கவாஸ்கி சென்டர் வந்து எங்கேயாச்சும் நியர்பை இருக்கான்னு லொக்கேஷனை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சும்மா அந்த ஸ்கேனரோட எரர் தான், ரொம்ப அவ்வளோ பெரிய செலவெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ப்ரோ இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும் அப்படின்னாங்கன்னா வண்டியை ஷோரூம்லேயே விட்டு ட்ரெயின் ஏறி போயிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஓகே ஃபேமே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6:15 ஆச்சு. என்னடா சுற்றி வந்து ஒரே மிஸ்டாக இருக்கே, பார்த்தா சரி எங்கேயோ பயங்கரமான பனி பிரதேசத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆர்வமாக கோப்ரோவில் மோட்டோ விளாக்லாம் போட்டு செட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஏதோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலிருந்து அந்த பொல்யூஷன், அதாவது ஏர் பொல்யூஷன் ஆக்கி வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்குறக்கு மிஸ்ட் மாதிரியே இருக்குங்க. நம்மளே ஏமாந்துட்டோம். நான் அதனால தான் சரி ஓகே மோட்டோ விளாக்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோவில் எல்லாம் தூக்கி மாட்டி வச்சேன், இன்ஸ்டா எல்லாம் தூக்கி மாட்டி வச்சேன். அட்லாஸ்ட் வந்து அது வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அது வந்து ஒரு செயற்கை. வண்டி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் ஓகே ஃபேமே, எங்கேயாவது ஒரு நிறுத்தி ஒரு இடத்துல வந்து பிரேக் எடுத்து ஒரு டீ எல்லாம் குடிக்கணும். இப்போ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். ரெயின் லைனர் வந்து போட்டுக்கிட்டேன். சரி ஓகே, எதுக்கும் வந்து அப்பப்போ வந்து நம்ம கழட்டி மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டயரும் கிட்டத்தட்ட வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ குவாலியரில் நம்ம ஃப்ரெண்ட் அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட போய் டயர்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக குவாலியர் போக முடியுமாலாம் தெரியல. ஸோ எவ்வளோ தூரம் புஷ் பண்ணி போக முடியுமோ போட்டுக்கலாம். பேலன்ஸ் எல்லாம் மோட்டோ விளாக்ல பார்க்கலாம் வாங்க. பெரிய ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய கண்டெய்னராகவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த vlog-ஐ வந்து நீங்கள் டிலேவாக பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் எத்தனை நாள் டிலேவாக பார்க்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கலாம். அண்ட் ஃபுல்லாக பெரிய பெரிய வண்டி ஃபேமிலி, கொஞ்சம் நஞ்ச இது கிடையாது, பூரா பெரிய பெரிய வண்டி தான். புழுதியை அடித்து கிளப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நானும் மிஸ்ட்டுன்னு நினச்சி ஏமாந்துட்டேனே, பூரா சிமெண்ட் புகையை வச்சுருக்காங்களே. நீங்கள் வந்து vlogல பார்க்குறதுக்கு இதுதான், இந்த ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம். மெயின் ஹைவே வரல, வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஜாலியாக போகலாம். பூரா சிட்டிக்குள்ளேங்கிற பாருங்கள், ஊருக்குள்ளே இருக்கிற ரோடு போல் படக்குன்னு நாய் வருது, மாடு வருது, ஆள் வராங்க. நம்ம ஒரு பைக்குக்கு ஒருத்தர் 2 பேர்ல இல்லை, ஒரு பைக்குனாலே 3 பேர் தான் இங்கெல்லாம். எப்படி பார்த்தாலும் 3 பேர் இருந்துடுவாங்க. அப்படியே தன்னு ஒரு மியூசிக்கை போட்டு அப்படி வர்றது தான். அண்டு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல இல்லை. அதை வந்து பெருசாக சொல்லிக்கல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஒரு டீயை போட்டோம்னா சரியாக போகும். ஓகே ஃபேமே, பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு எங்கேயாவது டீ குடிக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃபேமே, ஃபைனலாக ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி ஆக போகுது. ஸோ நியர்லி நம்ம வந்து ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக இது ஹைதராபாத்லேருந்து அவுட்டர் சர்க்கிள் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் போல் அவுட்டர் சர்க்கிள் ரூம்லேயே வந்து ஒரு ரூம் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக பிடிச்சிட்டு, பேஞ்ச மலைக்கு நான் எப்படி காய வச்சுருக்கேன் பாருங்கள். வந்தோன்னே க்ளவுஸ் தனியாக, ஹெல்மெட் தனியாக, பேண்ட்டு தனியாக, இங்கே பாருங்கள் ஷூ சாக்ஸு தனியாக, இங்கே வந்து
ரெயின் லைனர்ஸ் எல்லாம் காய வச்சு பர்ஃபெக்டாக வந்து வச்சுருக்கேன். ஒரு ப்ராப்பரான ரைடர் மாதிரி இன்றைக்கி தான் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃபேமிலி, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபுட்டேஜஸாக காமிக்க ட்ரை பண்ணேன். அண்ட் ரொம்ப கம்மியாக தான் வந்து vlog பண்ணேன், ஏன்னா பேக் டு பேக் மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஓகே ஃபேமிலி, இந்த வீடியோட என்ன பண்ணிக்கிறேன். அண்ட் பேக் டு பேக் வந்து நிறைய vlogs வந்து இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறேன். நாளைக்கு ஹைதராபாத்தில் என்ன அடுத்த vlogல வந்து ஹைதராபாத்தில் ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல vlog மேக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏரியா, அதாவது ஹைதராபாத்தில் ப்ரோ இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவேன். ஓகே ஃபேமிலி, சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாத ஃபேமிலி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.